டிப்ஸ் நம்பர் 4ல இந்த மாதிரி காட்டன் பேக்ஸை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த காட்டன் பேக்குடைய கைப்பகுதிகள்லாம் நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ண பிறகு இந்த பேக்குடைய பாட்டம் போர்ஷனையும் நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ண போகிறோம். பாருங்க, அழகாக கட் பண்ணி இந்த பாட்டம் போர்ஷனை ரிமூவ் பண்ணிடுங்க. சைடு இருக்கக்கூடிய ஒரு போர்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிமூவ் பண்ணிடலாங்க. அதாவது ஒரு சைடில் மட்டும் கட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஓப்பனாக வந்து ஒரு கிளாத் மாதிரி கிடைச்சிரும். அடுத்தது இந்த காட்டன் பேக்கை வந்து நம்மளுக்கு தேவையான மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் கட் பண்ணி முடிச்சிட்டேன். பாருங்க, ஒரே ஒரு பேக் தான் கட் பண்ணியிருக்கேன். எவ்வளோ பீசஸ் கிடைச்சிருக்குன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் கிட்டத்தட்ட ஒரு 20-25 பீசஸ் இருக்கும். இதை வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு பவுலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எப்போல்லாம் உங்களுக்கு க்ளீனிங் பர்பஸ்க்கு கிளாத் தேவைப்படுதோ அப்போல்லாம் இந்த கிளாத்தை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த காட்டன் பேக்கை அழகாக வந்து நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. கேஸ் அடுப்பை தொடச்சி விட்டுறதுக்கு, கிச்சன் மேடை வந்து துடைக்கிறதுக்கு, டேபிள்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்குன்னு எல்லா பர்பஸ்க்குமே இந்த காட்டன் பேக் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடக்கூடிய ஒரு காட்டன் பேக்கை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம்.